சுவிட்சர்லாந்திலே சேர்க்கப்பட்ட அதிக தொகை பணம், அதிலே அதிக தொகை பணத்தை கடைசி நேரங்களிலே சூறையாடியவர்களும் இருக்கிறார்கள். அது இப்பொழுதும் தாங்கள் ஏழையாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மறுபடி அது அவர்களுடைய பிரச்சனை. இந்த தமிழ் உணவகம் எதற்காக பூட்டப்பட்டது, அங்கே நடந்த ஊழல்களை பற்றியும் அதே வேளையிலே ஒரு சில ஊடகங்களிலே நடந்த ஊழல்களை பற்றியும் சுவிட்சர்லாந்திலே இருந்த அந்த சூரிச் மாநகரத்திலே இருந்த அந்த யோசெப் ஸ்ட்ராஸிலே இருந்த அந்த அலுவலகத்திலே ஒரு சிலரை அழைத்து அங்கே குலம் அவர்கள் முன்னிலையிலே அந்த ஐரோப்பாவுக்கு நிதி பொறுப்பாளராக இருந்தவர் அழைத்து விசாரணை செய்து அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்ததும் பிரபாகரன் இல்லை, அது தவறான விடயம். இதனை ஒரு குழு, நாங்கள் யார் என்று கூறவில்லை, உங்களுக்கு தெரியும், பகிரங்கமாக பல தொலைக்காட்சிகளிலே பல டிக்டாக் தளங்களிலே புதிதாக நாங்கள் தான் போராடியவர்கள் எல்லாம் துரோகிகள், அவர்கள் இயக்கத்துக்கு அழைத்து போராட்டத்துக்குள் திணிக்கப்பட்டவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதே வேளையிலே விரும்பி போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். தலைவருடைய நம்பிக்கையிலே நிச்சயமாக ஒரு ஈழம் முடிவு கிடைக்கும் என்று சென்றவர்களும் இருக்கிறார்கள். வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையில். இந்த செய்தி, பிரபாகரன் இருக்கிறார் ஒரு தரப்பு, பிரபாகரன் இல்லை இன்னொரு தரப்பு. தேசத்தின் புதல்வி துவாரகா சுவிட்சர்லாந்திலே துர்கா மாநிலத்திலே இருக்கின்ற பெண் அல்ல ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, அந்த பெண்ணைத்தான் மேக்கப் செய்து பகீர் என்பவரின் ஊடாக வீடியோ எடுத்து எடிட் செய்து போடப்பட்டது. அதைவிட அந்த வீடியோ தவறான வீடியோ, அந்த உண்மையான வீடியோ இல்லை என்று சுவிட்சர்லாந்திலே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற, அந்த சுவிட்சர்லாந்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சுவிஸ் ஊடகம், தமிழ் ஊடகங்கள் அல்ல, சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற சுவிஸ் ஊடகம் ஒன்று அந்த வீடியோக்களை பரிசீலனை செய்து பரிசோதித்து பார்த்து ஆய்வு செய்து அதன் பின்னால் இருந்த அந்த பொய்கள், ஜோடிக்கப்பட்ட ஜோடனைகள் என்பனவற்றை வெளியிட்டிருந்தது. இது பகிரங்கமாக அந்த சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற அந்த ஊடகமே வெளியிட்டது. அந்த ஊடகம் வெளியிட்ட செய்தியை அப்படியே பிரதி செய்து தமிழ் ஊடகங்களும் பிரபல்யமான ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. அதற்கு சில பிரபாகரன் குடும்பம் இல்லை என்று வாதாடுகின்ற ஒரு சில செயற்பாட்டாளர்கள், அதாவது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே சுவிட்சர்லாந்தில் 2009க்கு முன்பாக இருந்து செயற்பட்ட செயற்பாட்டாளர்களும், அந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்பாக செயற்பட்ட அந்த தலைவராக இருந்த குலம் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற, அவரோட குழுவோடு இயங்குகின்ற அல்லது அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு செலுத்துகின்ற 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வந்த அந்த போரின் பிற்பாடு, அந்த போர் முடிவுக்கு கொண்டதன் பிற்பாடு, பிரபாகரன் இறந்ததன் பிற்பாடு வெளியே வந்த, அதாவது சரணடைந்ததன் பிற்பாடு ஆமிக்காரனுக்கு இராணுவத்துக்கு பணத்தை கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ அல்லது புனர்வாழ்வு அளிக்காமலோ வெளியே வந்தவர்கள், சுவிட்சர்லாந்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களும் குலம் அவர்களோடு இருந்து அனைவரும் அல்ல, ஒரு சிலர் என்று கூறவிட குறிப்பிட்ட கணிசமானவர்கள் அவருடைய கருத்துக்கிணங்க பிரபாகரன் அவர்கள் இல்லை என்று அவர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த குழுவுக்குள் இருப்பவர்களும் பிரபாகரன் இல்லை, அது தவறான விடயம். இதனை ஒரு குழு, நாங்கள் யார் என்று கூறவில்லை, உங்களுக்கு தெரியும், பகிரங்கமாக பல தொலைக்காட்சிகளிலே பல டிக்டாக் தளங்களிலே புதிதாக நாங்கள் தான் போராடியவர்கள் எல்லாம் துரோகிகள், பணத்தை சூறையாடி ஓடி வந்தவர்கள் என்று நாக்கு கூசாமல், இங்கே ஒரு சில உணவகங்கள், சுவிட்சர்லாந்திலே நிகழ்ந்த உணவகங்களிலே சம்பளத்துக்கு வேலை செய்தவர்கள் இப்பொழுது வெளித்தரப்பிலே வந்து அவர்களை கொச்சையாக, அவர்கள் செய்தார்களா இல்லையா, போர் முடிந்து விட்டது, அவர்கள் அதன் பிற்பாடு தங்கள் பிழைப்பு வாதத்திற்கு பல வழிகளிலே தவறுகளை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் போராளிகள். ஒரு கணிசமான கணக்கெடுப்பின்படி போருக்கு பிற்பாடு 2009ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு புனர்வாழ்வு அளிக்கப்படாத ஒரு சில போராளிகள் போதை வஸ்து வியாபாரங்கள் கூட இலங்கையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சம், வறுமை, அதனால் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து இன்று வெளியே வந்ததை நாங்கள் பார்த்தோம். அதுவும் ஒரு சிலர் வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் உதவி செய்து, வெளிநாட்டிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகள் உதவி செய்து ஒரு சிலர் வாழ்வாதாரத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட கணிசமான ஒரு சிலர் மலையகத்தை சேர்ந்த அந்த போராளிகள் அல்லது கீழ் சாதியினர் என்று
எங்களுடைய சமூகத்தினால் ஒதுக்க வைக்கப்பட்ட அந்த போராளிகள் இப்பொழுதும் அடிமட்டத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் சட்டத்துக்கு விரோதமான சில செயல்களையும் செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு கருத்து, ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கிறது. அது ஓரளவில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் நேரடியாக கூட அப்படியான ஒரு பெண் போராளியை சந்தித்திருந்தோம். மீன் பிடிக்கின்ற பொழுது முல்லைத்தீவால் எங்களுடைய குழு முல்லைத்தீவில் இருந்து இந்தியாவிலிருந்து வந்து எங்களுடைய குழு, எங்களுடைய ஊடக குழு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் மீன் பிடித்தவர்களை அணுகி கேட்ட பொழுது அவர் பல உண்மைகளை கூறியிருக்கிறார். அதாவது உண்மை என்றால் புலிகளை பற்றிய அவதூறாகவோ ஆதரவாகவோ அப்படியல்ல. இப்பொழுது இருக்கின்ற சமுதாயம் முன்னாள் போராளிகள் எப்படி பார்க்கிறது, யார் யாருக்கு உதவி செய்கிறார்கள், தங்களுக்கு ஏன் உதவி செய்யப்படவில்லை, தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சில ஊடகங்களிடம் கேட்டால் அவர்கள் எங்களிடத்தில் திருப்பி எங்களை கொச்சையாக லஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்கள் தான் எங்களுடைய வறுமைகளை வெளியே எடுத்து போடுவதாக இருந்தால் அப்படியான லஞ்சம் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று ஒரு பெண் போராளி கொடுத்த வாக்குமூலம். நாங்கள் மீன்பிடித்துத்தான் பிழைப்பு நடத்துகின்றோம் என்று கூறியதை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதை ஒளிப்பதிவு செய்யவும் இல்லை, நாங்கள் வெளியே கொண்டு வரவும் இல்லை. அதை அப்படியான தவறுகளாக இருந்தாலும் கூட அந்த முன்னாள் போராளிகள் வறுமையிலே அவர்கள் செய்கின்ற சில தவறுகளையும் நாங்கள் வெளியே கொண்டு வர மாட்டோம். காரணம், அவர்கள் வற்புறுத்தப்பட்டு அவர்கள் இயக்கத்துக்கு அழைத்து போராட்டத்துக்குள் திணிக்கப்பட்டவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதே வேளையிலே விரும்பி போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். தலைவருடைய நம்பிக்கையிலே நிச்சயமாக ஒரு ஈழம் முடிவு கிடைக்கும் என்று சென்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அதற்குள் நாங்கள் செல்லாமல் வெளிநாடுகளிலே, அதுவும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே புதிதாக முளைத்த சிலர் இந்த டிக்டாக் தளங்களிலே இருந்து கொண்டு தவறாக ஊடகங்களை பற்றி பேசுவதும், தவறாக அந்த ஊடகத்தினுடைய உபகமைப்பு என்று பேசுவதும், முழுமையாக இந்த உண்மை தெரியாதவர்கள், அந்த பேசிக்கொண்டிருப்பவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள். எதற்காக தமிழினி உணவகம் பூட்டப்பட்டது? இதற்கு விடுதலை புலிகளினிடையே 2009ஆம் ஆண்டு தமிழினி உணவகம் பூட்டுகின்ற பொழுது அந்த தமிழினி உணவகத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் எவ்வளவு சூறையாடினார், அங்கே வேலை செய்தவர்கள் எவ்வளவு சூறையாடினார்கள், எவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்பது இயக்கத்துக்கு தெரியும். அப்பொழுது இருந்த இயக்கத்துக்கும் அந்த அவர்களை அழைத்து அந்த விசாரணை செய்து, அதுவும் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றவர்கள் மாத்திரம் விசாரணை செய்யவில்லை, உலகளாவிய ரீதியிலே அல்லது ஐரோப்பாவுக்கு நிதி பொறுப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர் நோர்வேயிலே இருந்து வந்து இந்த தமிழினி உணவகம் எதற்காக பூட்டப்பட்டது, அங்கே நடந்த ஊழல்களை பற்றியும், அதே வேளையிலே ஒரு சில ஊடகங்களிலே நடந்த ஊழல்களை பற்றியும், சுவிட்சர்லாந்திலே இருந்த அந்த சூரிச் மாநகரத்திலே இருந்த அந்த யோசெப் ஸ்ராஸிலே இருந்த அந்த அலுவலகத்திலே ஒரு சிலரை அழைத்து அங்கே குலம் அவர்கள் முன்னிலையிலே அந்த ஐரோப்பாவுக்கு நிதி பொறுப்பாளராக இருந்தவர் அழைத்து விசாரணை செய்து அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்ததும், அதைவிட பல உப அமைப்புகள், அது ஈழமுரசு பத்திரிகையாக இருக்கட்டும், ஈழங்காட் லட்சக்கணக்கிலே மில்லியோன் கணக்கிலே லாகர் என்று ஒன்று நடத்தியவர் பொருள்களை இறக்குமதி செய்து மக்கள் கடைகளுக்கு விநியோகித்துக் கொண்டிருந்த அந்த உப அமைப்பு, விடுதலை புலிகளுடைய உப அமைப்பு, இப்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் சுவிட்சர்லாந்து நாட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரமுகராக. இருந்தாலும் கூட அவர் எத்தனை லட்சம் சுவிஸ் பிராங்குகளை கொள்ளையடித்தார் என்பது சுவிட்சர்லாந்திலே அப்பொழுது 2009ஆம் ஆண்டிற்கு முற்பாடு இயங்கிய அந்த தலைவர்களுக்கோ செயற்பாட்டாளர்களுக்கோ, அந்த அலுவலகத்தில் வேலை செய்த மாம்பழமாக இருக்கட்டும், அப்துல்லாவாக இருக்கட்டும், குலம் அவர்களாக இருக்கட்டும், அந்த அலுவலகத்திலே விசா இல்லாமல் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு சிலராக இருக்கட்டும், இப்படி பலர் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கருணாவாக இருக்கட்டும், கோபாலாக இருக்கட்டும், இப்படியானவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் எப்படி நடந்தது, என்னென்ன ஊழல் நடந்தது. சுவிட்சர்லாந்து நாட்டிலே மக்கள் கடைகளுக்கு பொறுப்பாக ஒருவர் இருந்தவர், அவரையும் எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அவர் ஒரு சுத்தமான கரம். அவர் தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய அண்ணன் அல்லது அத்தான் தமக்கையனுடைய கணவனுடைய பெயரிலும் இயக்கத்துக்காக பணம் எடுத்து கொடுத்து அதிலே சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த
டாக்குமெண்ட் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அதிலே சிக்கலிலே மாட்டப்பட்டவர் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவர் சற்று நோய்வாய்ப்பட்டிருந்தவர் என்பதும் எங்களுக்கு தெரியும். இருந்தும் இங்கே ஒரு சிலர் புதிதாக முளைத்து தங்களை மறைத்து தங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது அவர்களுடைய பிரச்சனை. பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார். 56 பேர் 55 பேர் போய் பார்த்தோம், துவாரகா அவர்களை நாங்கள் சந்தித்தோம் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் பகிரங்கமாக மக்களை அழைத்து இதை பேசக்கூடாது? வெறும் டிக்டாக் தளத்திலே பிரபாகரன் என்பவர் மக்கள் சொத்து. பிரபாகரனையும் இயக்கத்தையும் உயர்த்தியதும் அந்த போராட்டத்தை எவ்வளவு தூரம் கடைசி வரைக்கும் கொண்டு வந்தது சுவிட்சர்லாந்திலே சேர்க்கப்பட்ட பணம். மற்ற நாடுகளில் சேர்க்கப்பட்டது தான் இருந்தாலும் சுவிட்சர்லாந்திலே சேர்க்கப்பட்ட அதிக தொகை பணம், அதிலே அதிக தொகை பணத்தை கடைசி நேரங்களிலே சூறையாடியவர்களும் இருக்கிறார்கள். அது இப்பொழுதும் தாங்கள் ஏழையாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மறுபடி அவர்களுடைய பிரச்சனை. இருந்தாலும் கூட பிரபாகரன் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நேரடியாக விவாதத்துக்கு வாருங்கள் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். ஒன்றும் தேவையில்லை. ஒரு 100-200 மக்களை அழையுங்கள், நீங்கள் அழையுங்கள், வாருங்கள். நான் நேரடியாக ஏன் வரும் டிக்டாக் தளத்திலே வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், பேஸ்புக்கில் வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? 100-200 மக்களை அழைத்து, அதுவும் மக்கள் உதவி செய்த, பங்களிப்பு செய்த, அந்த கடனிலே மாண்ட, குடும்பங்கள் பிரிந்த, தற்கொலைக்கு முயற்சி செய்த, எனக்கு தெரிந்து விண்டத்தூர் சூரிச் மாநிலத்திலே விண்டத்தூர் என்ற இடத்திலே ஒருவர் தொலைபேசி அழைப்பு எடுத்து நாங்கள் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு இருக்கின்றோம், நாங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கூறுகின்ற பொழுது நான் அவர்களுக்கு ஒரு சில ஆற்றுப்படுத்தல், அதாவது தியானத்தினூடாக, எளிய முறை யோகாவினூடாக ஆற்றுப்படுத்தல் செய்வதற்கு அவருக்கும் சுவிட்சர்லாந்திலே பிரபல்யமாக 100% சம்பளத்தோடு குலம் அவர்கள் கூட சம்பளம் எடுக்காமல் இல்லை. கல்வி சேவையில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சம்பளம் எடுத்தவர்கள். ஆர்வைட் காசை இருந்து கொண்டும் அவர்கள் பிரத்யேகமாக சம்பளம் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அதே வேளையிலே அங்க பங்களிப்பு செய்த சம்பளம் பெற்றுக்கொண்டு அந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே புலிகளுடைய அலுவலகத்துக்கு பணம் சேர்த்தவர்களும் கடைசி நேரத்திலே பணத்தை கொடுத்து ஏமாந்து நடுத்தரவிலே அவர்களும் நோய்வாய்ப்பட்டு 100% வேலை, கள்ள வேலை, பதிந்த வேலை என்று செய்து கொண்டிருந்தார்கள். இதுவும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் கேட்கின்றோம், அப்பொழுது கதைக்காதவர்கள் இப்பொழுது பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கதைத்துக் கொண்டிருப்பவர்கள், நாங்கள் இருக்கிறார் இல்லை என்று யதார்த்தமாக சில ஆதாரங்களை வைத்து நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் நேரடியாக பார்க்கவும் இல்லை பிரபாகரன் இருக்கிறார் என்றும், இல்லை என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை. இருந்தாலும் கூட இந்த இருக்கிறார் என்று அடித்து கூறுகின்ற ஒரு சிலர் எதற்காக மக்களை அழைத்து நீங்கள் பேசுங்கள், மக்களை அழைத்து நிரூபித்து காட்டுங்கள். அங்கே வருவார் இங்கே வருவார் என்று கூறுவதை விட மக்களை அழைத்து இருக்கிறார் என்று நிரூபித்து காட்டுங்கள். காட்டுகின்ற பொழுது உங்களுடைய உண்மை வெளிப்படும். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் நாங்கள் எப்பொழுதுமே கூறவில்லை. அதற்காக உண்மையை நிரூபித்து காட்டுங்கள் என்றுதான் கூறுகின்றோம். நாங்கள் பொதுமக்கள் இங்கே சுவிட்சர்லாந்திலே பல தொழில் அதிபர்கள், பல தொழில் செய்தவர்கள், பல வியாபாரிகள் எவ்வளவோ லட்சக்கணக்கிலே கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணையாக இருக்கட்டும், நேரடியாக இருக்கட்டும், பலர் அழுத்தத்தின் பேரில் கொடுத்தவர்கள், புலிகளுடைய ஒரு சிலருடைய அழுத்தத்தின் பேரில் கொடுத்தவர்கள், கடைசி நேரத்திலே ஏதோ ஒரு நாட்டிலே இருந்து வந்து தான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவன் என்று அந்த ஒருவரை, அருள் என்று ஒருவரை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பணம் சேர்த்த அந்த இயக்கத்துக்காக பணி செய்த அவர்களோடு அனுப்பி பலரிடம் பணம் பெற்றது கதையும் இருக்கிறது. இறுதியில 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அந்த பணம் கொடுத்தவர்கள் அவரை துரத்தி, அவர் பயந்து அந்த அப்பால் சாக்கு என்று கூறப்படுகின்ற அப்பால் பையிலே கோடாரியை கொண்டு திரிந்தவரும் அவர். அப்படியான செயல்பாடுகளும் இருக்கிறது. சரி, அதை ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது கதை பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் என்பது உண்மையானால், இந்த பிரபாகரன் இருக்கிறார், நாங்கள் ரகுபதியை வைத்து கேட்கவில்லை, சேரமானை கேட்கவில்லை, ஆனால் பிரபாகரன் இருக்கிறார், தேடுங்கள் என்று ஒருவர் கூறிக்கொண்டு தெரிகிறார். அவரிடம் கேட்கிறோம், நீங்கள் ஆட்களை அழையுங்கள், அழைத்து அந்த உண்மையை வெளியே கொண்டு வாருங்கள். நாங்களும் உங்கள் பின்னால் வருகின்றோம், நாங்களும் உதவி செய்கின்றோம்.
நாங்கள் அதாவது போராட்டத்தை திருப்பி ஆரம்பிப்பதற்கோ ஆயுத போராட்டத்துக்கோ நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். நாங்களும் செய்ய மாட்டோம். மக்களும் செய்ய மாட்டார்கள். முன்னாள் போராளிகளும் செய்ய மாட்டார்கள், வரவும் மாட்டார்கள். இருந்தால் அவரினூடாக ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய சுய உரிமையை இலங்கை சட்டத்திற்கு உட்பட்டு ஏதோ ஒரு வழியிலே கொண்டு வருவோம். ஏதோ ஒரு வழியில அழுத்தம் கொடுப்போம். உலக சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தாலும் இந்த உங்களுடைய உண்மை என்று கூறுகின்ற விடயம், நீங்கள் பேசுகின்ற அந்த நழுவல் போக்கிலே தெரிகிறது பொய் என்பது. அது பொய்யா உண்மையா என்பதை நீங்கள் ஊடகங்கள் ரகுபதியை அழைத்து பேச வேண்டிய அவசியமில்லை, சேரமானை அழைத்து பேச வேண்டிய அவசியமில்லை, அல்லது குலத்தாரை அழைத்து பேச வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மக்களை அழைத்து நிரூபியுங்கள். அப்பொழுது ஊடகங்கள் அதனை வீடியோ எடுத்து அதனை பதிவு செய்து வெளியே கொண்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையிலே நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் அது நிரூபணமாகட்டும். அதைத்தானே நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். பிரபாகரன் அவர்கள் குடும்பம் இவ்வளவு தூரம் ஒரு தமிழுக்காக போராடிய ஒரு வீரன், உலகளாவிய ரீதியிலே அறிமுகமான, உலகளாவிய ரீதியில பல நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் அழிவது நிச்சயமாக பல நாடுகளுக்கு கூட விருப்பமில்லை. அப்படியாக இருக்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கும்? அப்படி அல்ல. போராட்டம் அல்லது திருப்பி ஆயுத போராட்டம் என்று ஆரம்பிக்காமல் எத்தனையோ வழிகள் அகிம்சையிலே சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டங்கள் இருக்கின்றன. அப்படி செய்யலாம். அது வேறுபடிய. முதலிலே நீங்கள் பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார் என்பதை நிரூபியுங்கள். அதன் பிற்பாடு ஊடகங்களை அலையுங்கள். அனைத்து ஊடகங்களும் ஒன்றாக வந்து உங்களுடைய செவ்வியை எடுத்து போடுவார்கள். நன்றி, வணக்கம். இலங்கை. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.